அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள், நான் சாவகச்சேரி வைத்தியசாலையில அந்த இரவு த ரைஸ் ஆஃப் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவருடைய அந்த காணொளி 2.5 வருடங்களுக்கு முதல் பார்த்த காணொளி, அவருடைய பேச்சில அப்பலிருந்து இன்று அவர் போட்ட அந்த கடைசி வீடியோ வரைக்குமே நான் தெளிவா எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு ஒன்று இருக்கும். அது ஒருத்தங்களோட பேசைக்குள்ள ஒருத்தங்களை பார்க்கக்குள்ள நமக்குன்னு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி சில விடயங்களை சொல்லும். அப்பவும் சரி இப்பவும் சரி, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒரு விடயம் செய்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கும். அந்த 1000 காரணங்களும் சரியா இருக்கும் அப்படி என்பதுதான். இப்ப எல்லாருக்கும் இந்த உலகத்துல கோடி மனிதர்கள் இருந்தாலும் அந்த கோடி பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு மட்டும்தான் கடவுள் ஒருத்தங்களை கோடி பேருக்கு பிடிக்கிற மாதிரி, கோடி பேரை வழி நடத்துற மாதிரி இந்த உலகத்துல படைச்சிருப்பாரு. அந்த நபர்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் சரி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மக்களோட ஆசீர்வாதம் சரி எப்பயுமே சூழ்ந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நல்லவர்களை ஒருத்தங்க அழிக்க நினைச்சாங்க, அவமதிக்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த அவமதிக்க நினைச்சவங்க, அழிக்க நினைச்சவங்களை இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் ஈஸியா அழித்திடும். அவங்க அந்த நல்லவருக்கு என்னத்தை பண்ண நினைச்சாங்களோ அதை அவங்களுக்கு இந்த உலகம் திரும்ப கொடுத்துடும், இந்த பிரபஞ்சம் திரும்ப கொடுத்துடும். இது இந்த உலகம் சொல்லுகின்ற உண்மை. காலம் காலமாக அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை அவமதிக்கணும். அவர் சீமான் அண்ணா தொடர்பாக வைக்கின்ற முக்கியமான உண்மை அந்த காசு விடயம், புலம்பெயர்ந்த உறவுகளோட அந்த காசு. அப்ப அந்த கேள்வியை அவர் கேட்காம பண்ணணும், அதற்கு அவரை அவமதிக்கணும் அப்படின்னு சீமான் அண்ணா அவர்கள் சொல்லி சாட்டை துரைமுருகன் மற்றும் சில முகம் தெரியாத பேர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு எதிராக எப்போ ஒரு காணொலியை போட்டு பல விடயங்களை பண்ணார்களோ அப்பவே இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் நிமித்தமாக 17 வருடங்களும் தப்பித்துக் கொண்டிருந்த சீமான் அண்ணா அவர்களுடைய பித்தலாட்டங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு 10 வயசு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி வெளிப்படையாவே இப்ப வெளியில வந்திருக்கு. இந்த வீடியோல நான் பேச போற விடயம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு அவருடைய காணியில அது அரசியல் பிரச்சனை. அப்ப அதுல பல திட்டங்கள் நடந்தது. அப்ப அந்த விடயத்தையும் இப்போ ஒரு சட்டத்தரணி அவர்கள் நெல்சன் அப்படின்றவர், அப்ப அவர் சில உண்மைகளை வெளிப்படையா சொன்னதனால அவருக்கு அவருடைய வீட்டை போய் கேஸ் சிலிண்டரோட கத்தியோட போய் ஒரு சில விடயங்கள் நடந்தது. அந்த விடயம் எங்க இப்ப சாட்டை அப்படியான ஒரு விடயத்தை பேசுறேன். இதுல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த 600 கோடி சொத்து சீமான் அண்ணா அவர்களோட, சீமான் அண்ணாவோட சொத்து தான் வெளியில வந்திருக்கு. சாட்டை அண்ணாக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, இன்னொரு சீமான் அண்ணாக்கு லெப்ட் ரைட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை சொத்து இருக்கு. அதை தாண்டி இந்த என்டிகேக்கு சப்போர்ட் பண்றோம் என்ற பேர்ல 9 மாசம் 10 மாசங்கள் 1 வருடங்களுக்கு முதல் புதுசா வந்த புதுமுகங்கள் எத்தனை பேர் ஐபோனு லேப்டாப்பு அப்படின்னு இந்த புலம்பெயர்ந்த உறவுகளிடம் உறவாடி வாங்கியிருக்கார்கள் அப்படின்ற சில தகவல்கள். சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க, நான் தெரிந்து கொள்கின்றேன். ஓகே, முதலாவது விடயம் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுடைய காணி. அப்போ இன்னொருத்தருடைய காணிக்குள்ள சில பேர் போறாங்க. இவர் தனியாளு, இவர் கூட ஒரு பெண் இருக்காங்க. அப்ப 5 பெண்கள் 2 ஆண்கள். அப்ப அவங்க பிரச்சனை பண்றாங்க. பெண் கல் எடுக்கிறாங்க, ஆண்கள் தடி எடுக்கிறாங்க. அப்ப இவருக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை இவர் எடுத்தா அதை குற்றம் அப்படின்னு சீமான் அண்ணா அவர்களோட ரைட்டோ லெப்டோ ஹேண்டு சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் 1% உண்மை தெரியாம ஒரு பெரியதொரு வீடியோ 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற இதுல போடுறாரு. போட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. 15 நாள் உள்ள, அதுக்கப்புறம் இது வெறும் காணி பிரச்சனை, அந்த பெண் வீரமங்கை தனிய நின்னாங்க,
அப்படின்ற மாதிரி வாங்கின காசுக்கு 10 ரூபாய் அப்படியே கூவுன்னு கூவினாரு. இத்தனை வருஷம் தப்பித்த சாட்டை அண்ணா அவர்கள் இத்தனை வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அதெல்லாம் தப்பித்தவர் எப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் மீது இப்படி ஒரு பொய்யான ஒரு விடயத்தை வச்சாரோ அப்பவே முடிஞ்சுது. அவர் யார் அப்படி என்பதை இந்த உலகம் காமிச்சு கொடுத்தது. அப்படி நீ ஒரு பொய்யன் அப்படின்றத மக்கள் சாட்டையை பார்த்து உணர ஆரம்பித்தார்கள். அந்த அளவு தூரம் சாட்டை துரைமுருகன் விலை போயிருந்தாரு, இல்ல வன்மத்தை பொழிஞ்சிருந்தாரு, அப்படியான விடயங்கள் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு நல்லவரை கெட்டவராகவும் மற்றவங்களை புகழ்ந்து பண்ண விடயம். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, சீமான் அண்ணாவோட இன்னொரு லெப்ட் ரைட்டா இருக்கிறவர் ராஜபோகன் அப்படின்றவர். அப்ப அவர் ஒரு சட்டத்தரணி. அப்ப அவருடைய வீட்டை அருவாவோட பேக்குக்குள்ள அருவாவை வச்சுட்டு சிலிண்டரோட ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு ஒரு பொண்ணு ஒரு அம்மா உட்பட ஒரு அக்கா உட்பட போய் சமாதானம் பேசுற மாதிரி மிரட்டி, அதுக்கப்புறம் சண்டை பிடிச்சு, அதுக்கப்புறம் அருவாவெடுத்து சொல்றாரு, உன்னோட அழிவுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்ட்டு சீமான் அண்ணாவோட இருக்கிறவர் அந்த அருவாவை காமிச்சு இப்படி பண்றாரு. அப்போ எங்கேயோ நடந்த ஒரு விடயத்துக்கு உடனடியாக வீடியோ போட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் நானும் தேடி பார்க்கிற சாட்டை அவர்களை காணல. இதுதான் இவங்களுடைய நீதி, நேர்மை, தர்மம், அது இது எதுவுமே இல்லை. சரிங்களா? இவங்க சீமான் அண்ணா அவர்கள் அரசியல் பண்றாங்களான்னா இல்ல. அவங்க தலைவர், மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுடைய பெயர், தலைவருடைய படம், பல மக்களோட கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், உணர்வுகள், அதை வச்சு அவங்க புலம்பெயர்ந்த உறவுகளோட எவ்வளவு தூரம் காசை பறிச்சு இவங்க சொத்து குவிச்சு சீரும் சிறப்புமா வாழ முடியுமோ அதுக்கு தான் பண்ணி கொண்டிருக்காங்க. சரியா? அந்த விடயங்கள் இப்பதான் பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இன்று போட்ட ஒரு காணொலியில் சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த இந்திய அரசியல்ல நடக்கிறது சில விடயங்கள் கண்டிப்பா ஜாழ்ப்பாணத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா அது ஒரு சின்ன சாம்பிள். என்ன அப்படின்னா, பெண் கல் எடுத்தாங்க, இங்க இவர் ராஜபோகன் அருவாவை எடுக்கிறார். இதுதான் வரும். சரிங்களா? இதுதான் வரும். இன்னொருத்தருடைய காணிக்குள்ள போய் அவரையே மிரட்டுறாங்க, இன்னொருத்தருடைய வீட்டை போய் இவரையே மிரட்டுறாங்க. இங்க வைத்தியர், அங்க சட்டத்தரணி. அப்ப அது மரியாதையே இல்லை. அந்த பெண் பேசுற விதத்தை பாத்தீங்களா? இங்க இவர் பேசுற விதத்தை பாத்தீங்களா? ரவுடித்தனத்தின் உச்சம். சரிங்களா? இது ரவுடித்தனத்தின் உச்சம். அப்போ இப்படியான ரவுடித்தனத்தின் உச்சங்களுக்கெல்லாம் யாரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, இனத்தோட சேரும். அப்ப சீமான் அண்ணா கூட இருக்கிற கூட்டம் எல்லாமே அப்படிப்பட்ட கூட்டம் தான். சரியா? இது நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அவருடைய காணொலிகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உண்மை தெரியும். விருப்பு வெறுப்பு அதை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு விடயம் புரியாம இருக்குல்ல, போய் பாருங்க, கண்டிப்பா தெளிவு கிடைக்கும். சரிங்களா? உண்மையா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மீது, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு மட்டுமில்ல, தலைவரை நேசிக்கிற யாரா இருந்தாலும் சீமான் அவர்கள் பண்ற விடயம் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது. தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சொந்த பந்தங்களை நல்லா வச்சிருக்கணும் என்பதற்காக தலைவரோட படத்தையும் தலைவரோட பேரையும் பல கோடி மக்களோட அழுகைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், உணர்வுகளையும் அரசியல் என்ற பெயர்ல வியாபாரமாக்குவது, அதன் மூலம் காசு பறிச்சு தாங்கள் சோடிப்பது, என்ன ஒரு பொழப்பு இது! இது ஒரு விடயம் மக்களே. ரெண்டாவது விடயம் 600 கோடி சொத்து சீமான் அண்ணா அவர்களுக்கு. அந்த ஒரு சட்டத்தரணி அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுல 60 கோடி என்னவோ. எனக்கு தெரிஞ்சு அது 10ல் 1 மடங்கு ப்ரூவ் தான். சரி, 60 கோடினே வச்சுக்குவோம்.
இப்போ பொதுவா ஒரு யூடியூபரா இருந்தா, இப்படி வீடியோக்களை போடுறவங்களா இருந்தா, அதுவும் உதவி யூடியூபரா இருந்தா, எனக்கு தெரிஞ்சு அப்பையும் 60 கோடின்றது டவுட் தான். ஒரு 15 கோடி 15 கோடி ஒரு 6-7 வருஷத்துல சேர்த்து வைக்கிறவங்களா இருந்தா மேபி சான்சஸ் இருக்கு. 15 கோடி. இல்ல ஒரு நடிகர் அப்படின்னா ஓகே 60 கோடி ஓகே. இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமர் அப்படின்னாலும் ஓகே. இல்ல இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரோக்ராமர் அப்படின்னாலும் ஓகே. பட் இங்க சீமான் அண்ணாவோட வேலை என்ன? என்ன வேலை? அப்ப எப்படி அந்த 60 கோடி 600 கோடி விடுங்க, எப்படி அந்த 60 கோடி? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? எல்லாமே புலம்பெயர்ந்த உறவுகளோட ரத்தம் வியர்வை, அதை நாங்கள் வேற இதுக்கு பயன்படுத்துறோம் சொல்லி தாங்களே சோடிச்சதுதான். சரிங்களா? சரி, இப்ப இந்த உலகம் இதுக்கே இந்த உண்மைக்கே தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குல்ல, கவலையா இருக்குல்ல. ஆனா சாட்டை துரைமுருகன் அண்ணாவோட சொத்து மதிப்பு இங்க இருக்கும். அப்ப சீமான் அண்ணாவோட இருக்கிறவங்களோட சொத்து மதிப்பு அங்கே இருக்கும். அது சொத்து மதிப்பு எப்படி சேர்த்தாலும் பரவாயில்ல, அவங்களும் புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட கறக்குறாங்க அப்படி என்பது இன்னொரு விடயம். சரி, காலங்காலமா இருக்கிற இவங்களை விடுங்க. 1 வருடங்களுக்கு முதல் சீமான் அண்ணாவுக்காக நாங்கள் NTK-க்காக நாம் தமிழருக்காக பேசுறோம் அப்படின்னு வந்தவர்கள் கூட புலம்பெயர்ந்த உறவுகளை இப்ப இவங்க போட புலம்பெயர்ந்த உறவுகளை கண்ணில் படும் பதிவுகளை போடுறாங்க, தலைவரோட படத்தை வச்சு போடுறாங்க அப்படின்னுக்குள்ள அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணுங்க, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு பேச்சு வரும். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன் பழுதாக போச்சு, அம்மா வீட்டை காசு பிரச்சனை, தம்பி நான் அனுப்பி விடுறேன். இது நடந்த விடயங்கள் சரியா? இப்படியான கறக்கிற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்துக்கும் வழியமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா சீமான் அண்ணா அவர்கள். சரிங்களா? இது நல்லவனை தொட்டா நீ கெட்ட அப்படின்னுவாங்க. 17 வருடம் மாட்டாத ஒருத்தன் இப்ப மாட்டுப்படுறான் அப்படின்னா ஒரு நல்லவரை மக்களுக்காக உண்மையா பல தாய்மார்கள், பல அக்காமார்கள், பல தங்கைமார்கள் ஒரு வழிகாட்டி கிடைக்க மாட்டாரா, ஒரு பாதுகாவலர் கிடைக்க மாட்டாரா, எங்களுக்காக குரல் கொடுப்பவர் கிடைக்க மாட்டாரான்ற கேட்கல ஒரு மனிதர் உண்மையா வந்தாரு, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்காரு. அவருடைய பேர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். அப்ப அவரை அழிக்கணும் அப்படின்னு போட்டு எவன் நினைக்கிறானோ அவங்களுக்கான காலம் அவங்கள அதே மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணிடும். அதுதான் 17 வருடங்கள் இப்படி மாட்டாத சீமான் அண்ணா அவர்கள் இப்ப இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. சரியா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொண்டை கொஞ்சம் வறண்டபடியா மெதுவா பேசியிருந்தேன், மன்னிக்கணும். நன்றி.